இந்த பிளாக் பாக்ஸ்ங்கிறது கருப்பு கருப்பு பெட்டி, ஆனா கருப்பு கிடையாது. அது வந்து ஆரஞ்சு. என்ன காரணம் அப்படின்னா, அது எங்கேயாவது கிடைக்கும் போது அது நம்ம கண்ணுக்கு விசிபிளா தெரியுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாத இந்த பிளாக் பாக்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா டைல்ல, அதாவது அதுதான் வந்து இம்பாக்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு கருதுறதுனால டைல்ல இருக்கும். ரெண்டு பாக்ஸ். ஒன்னு வந்து சிவிஆர் டாபிக் வாய்ஸ் ரெக்கார்டர். அது நத்திங், லாஸ்ட் 2 hours ஆஃப் பைலட்ஸ் கான்வர்சேஷன் மட்டும்தான், பேசுறது மட்டும் ரெக்கார்ட் ஆகும், லைக் டேப் ரெக்கார்டர். இன்னொன்னு வந்து எஃப்டிஆர் சொல்லக்கூடியது, அது வந்து ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர். அது 25 லாஸ்ட் 25, அதாவது ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி 25 மணி நேரம் அந்த பிளைட்ல என்ன இன்புட்ஸ் போட்டாங்களோ, அதாவது ஹைட் அதிகப்படுத்தினாங்க, குறைச்சாங்க, என்ன ஹைட்ல வந்தது, எவ்வளவு ஸ்பீட்ல வந்தது, எல்லா டேட்டாவும் அதுக்குள்ள. இது ரெண்டு அடிப்படை. இந்த ரெண்டை வச்சுதான் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்கும். எல்லா ஆக்சிடென்ட்டுமே கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இதை கண்டுபிடிச்சு அதே தவிர இன்னொரு தடவை செய்யக்கூடாது அப்படின்னு. இப்படி போறதுனாலதான் இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இவ்வளவு சேஃபா இருக்கு. நம்ம கார்ல போறதோட பல மடங்கு சேஃப் நம்ம பிளைன்ல போறது. மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். அதாவது சாலை விபத்துங்கும் போது ஒண்ணுமே இல்ல, நீங்க கார் ஓட்டிட்டு போறீங்க, எதுக்கு வரவங்க டக்குன்னு தூங்கிட்டாங்க, கண் அசந்துட்டாங்கன்னா விபத்து நடந்துரும். அது வந்து தவிர்க்கவே முடியாத விபத்துன்னு கூட சொல்லலாம் சமயத்துல. ஏன்னா கவனக்குறைவுன்னு சொல்றோம். டக்குன்னு தூக்கம் வருது, அவருக்கே தெரியாது தூங்கிடுறாரு, இவர் வந்து ஒழுங்கா தான் போயிட்டு இருக்காரு, ஆனா ரெண்டு பேருமே இறக்கறதுக்கு நேரிடுது. இது ஸ்பிளிட் செகண்ட்ல நடக்குது. விமான விபத்து அப்படி கிடையவே கிடையாது. கட்டாஸ்ட்ராபிக் ஃபெயிலியர் சொல்லுவாங்க, டோட்டல் ஃபெயிலியர். அதுக்கு உதாரணம் சொல்ல போனீங்கன்னா, ஜப்பான் ஏர்லைன்ஸ் 123/1985 அதுல வந்து ஆகஸ்ட் மாசம் என்ன ஆயிடுச்சுன்னா, பின்னால இருக்கிற ஒரு ஹைட்ராலிக் எல்லாமே உடைஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டா உடைஞ்சு எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. அதுதான் கட்டாஸ்ட்ராபிக் ஃபெயிலியர். அதாவது பிளேன் ரைட்ல திருப்ப முடியாது, லெஃப்ட்ல திருப்ப முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, நத்திங் அட் ஆல். பிளேன் வந்து தொடவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாம் இறந்துட்டாங்க. ஒரு கொஞ்சம் பேர் தான் பொழைச்சாங்க. 520 பேர். அதுதான் வேர்ல்டு, அதாவது சிங்கிள் ஏர்லைன்ல அதிகமா இறந்த ஒரு ஆக்சிடென்ட். அது ஒண்ணு பண்ணிருக்க முடியாது. ஆனால் மத்த மெஜாரிட்டி ஆஃப் ஆக்சிடென்ட் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட். ஒரு 5ல இருந்து ஒரு 10 சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒரு பைலட்ஸுக்கு அதை தவிர்க்கிறதுக்கு. இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணா மட்டும்தான் ஃபைனலா ஆக்சிடென்ட் ஆகும். 12 மாசத்துல 3 பிளைட் மிட் ஏர்ல 2 உடைஞ்சிருச்சு. இது பெரிய புதிரா போயிடுச்சு. இது வந்து எவ்வளவோ அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்தாங்க, கண்டே பிடிக்க முடியல. என்ன காரணம் பண்ண முடியல. அப்புறம் கடைசியா கண்டுபிடிச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா மெட்டல் ஃபெட்டிக் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு தடவையும் மேல வந்து அது 35,000 அடியில 40,000 அடி பறக்கும் போது உள்ள வந்து பிரஷரைஸ் ஏர் அப்படின்னா என்னன்னா, ஒரு 7,000 8,000 அடியில எவ்வளவு பிரஷர் இருக்குமோ அந்த பிரஷரை 40,000 அடியில கொண்டு போவோம். அந்த அதே பிரஷர் உள்ள இருக்கும். அப்போ உள்ள வந்து பிரஷர் அதிகமா, வெளியே லோ பிரஷர் இருக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த மெட்டல் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு ஃபியூ இன்ச்சஸ் ஏர்பிளேன் எக்ஸ்பாண்ட் ஆகும், அப்புறம் சுருங்கும். இப்படியே விரிஞ்சு சுருங்கும் போது அந்த மெட்டல்ல வந்து வீக்னஸ் உண்டாயி அந்த பிளேன் வந்து 2 உடைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஜெட் பிளைட் வந்து ஆரிஜின். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பிளைட்டை கம்ப்ளீட்டா எவ்வளவு மாடிஃபை பண்ணாங்க. அதுக்கு பிறகுதான் போயிங் அண்ட் ஏர்பஸ் எல்லாம் உண்டாச்சு. இதை வந்து இந்த ப்ராப்ளத்தை அவங்க பிக்ஸ் பண்ணாங்க. எப்படி பிக்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அதுக்கு பிறகுதான் அந்த நீடு வந்தது. இது எப்படி நடந்திருக்கும், அந்த கடைசி மூமெண்ட்ஸ் என்ன, பைலட்டோட ஆக்ஷனால ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு நீடு வந்தது. அப்ப 1950 இது டெவலப் ஆகி 60 தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. இப்போ ஒரு 5,700 கிலோகிராம் வெயிட் உள்ள டர்போ பிளைனும் 25,000 கிலோகிராம் மேல இருக்கிற பிஸ்டன் பிளைனும் பேசஞ்சர் எடுத்துட்டு போனா கண்டிப்பா அந்த பிளாக் பாக்ஸ் வச்சுதான் கொண்டு போகணும்.